ப்ரொஃபஸர் ஜனகராஜன் சார் பொறுத்த வரைக்கும் சீரியஸாக நிறைய ரிசர்ச் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு வாட்டர் பண்ணியிருந்தாலும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இதை பற்றி நிறைய இளைஞர்களோடு நிறைய பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து இது சம்மந்தமான முயற்சிகள் அவேர்னஸ் செஞ்சுட்ருக்கீங்க. பட் இந்த கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஆக்ஷன் இது மாதிரியான விஷயங்களும் மத்திய மாநில பட்ஜெட்டில் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். அது எப்படி இருக்குது? அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இத்தனை நாள் குரல் கொடுத்ததுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கா, இல்லை இன்னும் அதில் ஏதாவது கேப் இருக்கா, இல்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஏதாவது இயக்கமாக கட்டியமைச்சு இன்னும் நிறைய வேலைகள் செய்ய முடியுமா? இது பற்றின ஒரு புரிதல் கொடுங்க. Actually, if you really go into the budget allocation for these issues, there is practically nothing, because these are the allocations in the budget for these purposes are some kind of a tokenism. ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு இவ்வளோ பணம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிரீன் கிளைமேட் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய வெல் நோன் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அஜெண்டா என்ன பண்ண போகிறாங்க? ஆர் தே கோயிங் டு ரிவர்ஸ் தி கிளைமேட் சேஞ்ச்? அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அண்ட் ஸோ ஆல்சோ இஃப் யூ லுக் அட் தி சென்ட்ரல் பட்ஜெட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஸோ ஆன், ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிளைமேட் சேஞ்ச், they are also allocating a lot of money. Recently they have allocated 19,400 crores in the latest budget for producing green hydrogen with a view to really transitioning from the thermal fuel to the green energy, green hydrogen அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. So what exactly are we understanding? What do you understand by energy balance on planet Earth? இது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பட்ஜெட் எல்லாமே நமக்கு வந்து ரெலவெண்டா இருக்கும். பட்ஜெட்ல என்ன கொடுக்குறாங்க, கொடுக்கல, அது உண்மையிலேயே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது அப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா வி டேக் கிளைமேட் சேஞ்ச் ஃபார் கிராண்டட். அப்படியே கிளைமேட் சேஞ்சா சரி, இல்லை வெள்ளம் வந்துடுச்சா கிளைமேட் சேஞ்ச், ட்ரவுட் வந்துடுச்சா உடனே கிளைமேட் சேஞ்ச், ஹீட் வேவ்ஸ் வருதா கிளைமேட் சேஞ்ச். ஐ மீன் ஐ வுட் சே இப்போ எர்த்குவேக்லாம் கூட கிளைமேட் சேஞ்ச் இல்ல, தப்பு. எர்த்குவேக்கும் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தம் இல்லை. சுனாமி கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தம் இல்லை. எர்த்குவேக் வந்துடுச்சா உடனே கிளைமேட் சேஞ்ச். These are all nonsense, absolute nonsense. So we really should understand what climate change is all about, which is actually induced by the energy balance on planet Earth, and how do we understand it? Energy balance அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the planet Earth, நம்ம வசிக்கிற இந்த பூமி attracts energy from solar system. அந்த சூரிய வெளிச்சம் முழுக்க நம்ம அப்சர்வ் பண்ண நம்மலாம் வந்து சாம்பல் ஆயிடுவோம். அந்த planet Earth should reflect back the energy. கொஞ்சம் தான் நம்ம வச்சுக்கணும், இந்த பூமி வச்சுக்கோம், மீதி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு வார்ம்த் கிடைக்குது. யூ கெட் தி வார்ம்த். That warmth is what really keeping you alive. சரி, இப்போ நமக்கு சமீப காலங்களில் because of the greenhouse gas emission for the past 100 years, ever since industrial revolution started, நம்ம வந்து greenhouse gas emissions நிறைய பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால வந்து we have occupied the carbon space with the greenhouse gases. ஸோ அதனால அது ஒரு பெரிய போர்வை மாதிரி மேலே இருக்கு நமக்கு. ஸோ எனர்ஜி கீழே வர்றது திரும்பி ஃபுல்லாக போக முடியல. அந்த greenhouse gas அந்த போர்வை returns back certain energy to us. So the energy balance increases. What comes out and what goes out to feed equals, there is no problem. What comes in is more than what goes out. So the energy balance is positive. Your planet Earth is becoming warmer and warmer and warmer, and then which contributes to all kinds of problems. அதுதான் climate change induced extreme events, flood, drought, Arctic, Antarctic region ice melt, அப்புறம் வந்து sea level rise, அதெல்லாம் நம்ம சொல்றோம். சரி சார், இப்போ இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 1 டிகிரி கூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? 1 டிகிரி இல்ல, அதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம். 1 டிகிரி எப்போ போயிடுச்சு? நம்ம we are close to 1.2, and as per the latest IPCC which was released a week ago, by 2030 we are going to reach 1.5 degrees Celsius, which is really going to be dangerous. பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதா முக்கியமான கேள்வி. பட்ஜெட்டிங் தான் வருது. இப்போ சைக்கிள் நீங்க எடுத்துக்கோங்களேன். சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிளுக்கு 2 வீல் இருக்குல்ல, ஒரு வீல் இப்படி சுத்துது, இன்னொரு வீல் இப்படி சுத்தினா என்ன ஆகும்? அவ்வளவுதான், பிச்சுட்டு போடும். இன்னைக்கு நிலவு அப்படிதான் போயிட்டு இருக்கு. யூ ஆர் ட்ரைங் டு டெவலப் தி எக்கானமி. நம்ம மோடி சொல்றாரு இந்தியா ஹேஸ் டு பிகம் a $5 trillion எக்கானமி. நம்ம சீஃப் மினிஸ்டர் எங்க என்ன சொல்றாரு, $1 trillion எக்கானமி ஆகணும்னு இவரு சொல்லிட்டு இருக்காரு. என்ன அர்த்தம்? நம்ம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். வளர்ச்சப்போ அந்த சைக்கிள் இருக்கிற அந்த ஒரு வீல் ஒரு பக்கம் இப்படி வேகமா சுத்துது. யூ வாண்ட் டெவலப்மெண்ட். ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாம் நம்ம இந்தியா பைபாஸ் பண்ணி ஆகணும். We have to emerge as a number 2 world power, economic power in the world. India has to emerge as a number 2 in economic power in the world. This is competition. China, China நம்ம முந்தணும். See, these are all the competition. And then the competitive growth rates
அந்த காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரணும், எல்லாம் வாங்க, நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நான் கிளைமேட் சேஞ்சுக்கு கிரீன் ஹைட்ரஜன் கொடுப்பேன், வாட்டர் ரிசோர்ஸஸை நான் பாதுகாப்பேன். என்ன சார் இது, என்ன how is it possible? இல்லையா, கான்ட்ராடிக்டரி இல்லை, யூ கேன் டூ போத். ஸோ பிச்சுட்டு தான் போகும். ஸோ நிலைமை அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. ஸோ வாட் டு வி டூ? 60 to 70% of the energy that we use today is coming from fossil fuel. இந்த fossil fuel energy நம்ம எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்றோமோ அந்த அளவுக்கு we are also emitting more CO2, greenhouse gas எமிஷனுக்கு நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்றோம். கரியை நிறைய எரிச்சிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு கரியை எரிக்கிறோமோ எனர்ஜி நமக்கு கிடைக்கும், ஆனா will contribute to CO2 emission. அது எப்படி அந்த டிரான்சிஷன் நமக்கு வேணும். So we have to reduce. So நம்மளுடைய டார்கெட் என்னன்னா by 2030 our fossil fuel energy dependence should come down from 70 to 40%. அது அவ்வளவு ஈஸியா? I don't know what to do. பட்ஜெட்ல என்ன பண்ண முடியும்? ஒரு 1000 கோடி 2000 கோடி 19,000 கோடி கிரீன் ஹைட்ரஜனுக்கு, இப்போ 3,400 கோடி இப்போ சென்ட்ரல் பட்ஜெட்ல கிளைமேட் சேஞ்ச் அண்ட் வாட்டர் ரிலேட்டட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் எல்லாத்துக்குமே அதில் வந்து 60% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3,400 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் 60% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அது என்ன, எதுக்கு, எங்கே போகணும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம படிக்கிறோம் என்ன சொல்லுவோம், ஃபாரஸ்ட்ரி அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் கட் பண்ணுறதுக்கு வாட்டர் ரிசோர்ஸ்க்கெல்லாம் 3,400 கோடியா? சரி, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். உள்ள போய் பார்த்தா அதுல என்ன பண்றாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ இந்த கிரீன் ஹைட்ரஜன் அப்படிங்கறத மட்டுமே பேசும். வாட் இஸ் கிரீன் ஹைட்ரஜன்? யூ கெட் தி கிரீன் ஹைட்ரஜன் which is actually eco friendly, absolutely no doubt about it. But how do you get the green hydrogen? By splitting the water. வாட்டர்ல என்ன இருக்கு? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு. ஸோ அந்த அதை வந்து நீங்க எப்படி இப்போ கத்தி எடுத்து வெட்டினா வச்சு தனியாக வந்துருமா ஹைட்ரஜன்? யூ நீட் எலக்ட்ரோலைசர்ஸ். அந்த எலக்ட்ரோலைசர்ஸ்க்கு எனர்ஜி வேணும். அதுக்கு எங்கேருந்து எனர்ஜி வேணும்? ஸோ இந்த இப்போ நமக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ we are going towards generating 5 million tons of green hydrogen by 2040. அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்? அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரோலைசர்ஸ் வேணும்? எலக்ட்ரோலைசர்ஸ் நம்மகிட்ட கிடையாது. we have to import it. அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த எலக்ட்ரோலைசர்ஸ் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். அதுக்கு வேண்டிய எனர்ஜி வந்து நமக்கு வந்து தெர்மல் பவர் யூஸ் பண்ண முடியாது. தெர்மல் பவர் யூஸ் பண்ண அகைன் இட் பிகம்ஸ் ரெட் எனர்ஜி, நாட் கிரீன். ஸோ therefore you need to go for solar energy and wind power, wind mill. So இந்த 5 million tons of green energy produce பண்றதுக்கு you need something like 130 or 140 gigawatt of wind and solar energy. அதை நீங்க உற்பத்தி பண்றதுக்கு you need 3.4 million hectares of land. Look at the complications. இதெல்லாம் பண்ணாதான் you will get green hydrogen. ஸோ இது ஒரு எவ்வளோ ஒரு லாங் ட்ரான் ப்ராசஸ். எனக்கு டு புட் இட் இன் அ வெரி சிம்பிள் டேர்ம்ஸ், ஐ வாண்ட் டு ரியலி டெல் யூ தேர் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் நார்மேட்டிவ் கன்சர்ன்ஸ். நார்மேட்டிவ் கன்சர்ன்ஸ் என்ன? எண்ணம் நல்லா இருக்கு, இதெல்லாம் செய்யணும்னு இருக்கு. என்ன பண்றாங்க? அர்பன் மொபிலிட்டி நல்லா இருக்கணும், டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கக்கூடாது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் சரியாயிடுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எனர்ஜி எங்கேருந்து வருது? அதுவும் நம்ம இந்த எனர்ஜி தான், நம்ம தெர்மல் எனர்ஜி தான், அதுக்கும் போட்டாகணும். சரி, அதை யூஸ் பண்றதுக்கு அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி இப்போ வந்து அதிகமா இல்லை. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் ஆயிட்டுனா அந்த யூஸ்டு பேட்டரி நம்ம என்ன பண்ண போறோம்? நீ பிளாஸ்டிக் எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம் அந்த யூஸ்டு பேட்டரி டிஸ்போஸ் பண்றது நம்ம கஷ்டப்படுவோம். லித்தியம் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ்லி டேஞ்சரஸ் மெட்டீரியல், கார்சினோஜெனிக். அது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மேட்டிவ் கன்சர்ன்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் we are becoming more myopic. ஒரு மாதிரி ஷார்ட் சைட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய வெஹிக்கிள் வரதுக்கு இப்போ வந்து ஓலா ப்ரொடியூஸ் பண்ண போறான், ஊபர் ப்ரொடியூஸ் பண்ண போறான். ஸோ வண்டிங்க நிறைய வரப்போகுது. அப்போ டிராஃபிக் கன்ஜெஷன் போயிடுமா? ப்ளீஸ் இன்க்ரீஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் யுவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எந்த அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நீங்க எஃபிஷியன்ட் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு பீப்புள்ஸ் டிபெண்டன்ஸ் அப்பான் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் வில் கம் டவுன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இன் நெதர்லாண்ட்ஸ் கார் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கம்மி, ரிச் கண்ட்ரி. தே வில் யூஸ் அ பைசைக்கிள் because their public transport system is so good. நம்ம வந்து இப்போதான் புதுசா டூ வீலர், புதுசா காரு, ஒரு வீட்டில் 2 காரு 3 காரு, ரோட் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அகைன் தி டிரான்சிஷன் டு கிரீன் எக்கானமி பார்க்கும்பொழுது we are really going into a very very serious difficulty, and I would like to tell you that the economy is in serious trouble. We are expressing a lot of normative concerns, not delivering much, and just I want to really theorize in the following fashion. Divide the whole economy into 4 or 5 categories. First category is called hierarchic. Hierarchic na yaru? Government.
கவர்மெண்ட்னா யாரு? அங்க இருக்கிற பியூரோக்ராட்டிக் செட்டப், அரசியல்வாதிகள், மினிஸ்டர்ஸ் எல்லாமே. அண்ட் வாட் டு தே பிலீவ் இன்? பவர். செகண்ட் கேட்டகரி இந்த சொசைட்டியில் நம்ம பார்க்கறது என்ன? மார்க்கெட். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் மேக்கிங். சி மார்க்கெட் இஸ் ட்ரிவன் பை ப்ராஃபிட். தே ஆர் ப்ராஃபிட்டியர்ஸ். ஓகே, ஸோ யூ see that there is a very close link between hierarchic and the market. They are made for each other. நான் உன் முதுகு சொரிஞ்சா நீ என் முதுகு சொரியணும், நான் அடிக்கிற மாதிரி அடிச்சா நீ அழணும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் கால்ட் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் பிட்வீன் மார்க்கெட் அண்ட் தி ஹைரார்கி. There is a third category called egalitarians. Egalitariansனா அதில் வர்றது மீடியா, என்ஜிஓஸ், ஆக்டிவிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நானும் எல்லாரும். People who shout, who speak, who make noises, and in the egalitarians category is called noise makers. This category is called noise maker. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சுச்சுவேஷன் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் மேக்கர்ஸை கூட இந்த மார்க்கெட் விலைக்கு வாங்குது. ஸோ தி நாய்ஸ் மேக்கர்ஸ் கெப்பாசிட்டி இஸ் ஆல்சோ கெட்டிங் ஷ்ரங்க், சுருங்கிக்கிட்டே இருக்கு. பட் தேர் இஸ் ஒன் லார்ஜ் கேட்டகரி இஸ் என்லார்ஜிங். ஒரு பெரிய கேட்டகரி இருக்கு, அது பெருசாகிட்டே இருக்கு. தட் கேட்டகரி இஸ் கால்ட் தி ஃபேட்டலிஸ்ட், தி காமன் மேன். அந்த கேட்டகரி மட்டும் அதிகமாகிட்டே இருக்கு. அது நீ கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும் சரி, ட்ரவுட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளட்டாக இருந்தாலும் சரி, நீ வந்து அர்பன் ஹீட்டாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, என்ன டிசாஸ்டராக இருந்தாலும் சரி, தி worst sufferers, தி மோஸ்ட் வல்லரபிள் யார்? இந்த ஃபேட்டலிஸ்ட். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தே ஆர் கால்ட், தே ஆர் ஆல்சோ டேக்கர்ஸ். ஸோ பட்ஜெட்டில் லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபேட்டலிஸ்ட்டுக்கு. நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் நிஜம். இந்த ஒரு கண்டிஷனில் நம்ம வந்து க்ரீனை பற்றியும், க்ரீனிங்கை பற்றியும், சஸ்டைனபிலிட்டியை பற்றியும் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த மாற்றம்ங்கிற சொல்லே மாறி ஆக வேண்டும். எப்படி மாற வேண்டும் அப்படின்னா ஒரு அவேக்கனிங். இனிமே முடியாது. எவ்ரி செக்டர் இஸ் கோயிங் டு கெட் அஃபெக்டட் இன்க்ளூடிங் மார்க்கெட். அப்படி எல்லாருக்கும் ஒரு அழிவு வருது அப்படின்னும் போது தான் அது ஒரு மாற்றம் வரும். நம்ம அந்த நிலைமைக்கு அந்த அளவுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கணுமா, இல்ல மாற்றம் அதுக்கு முன்னாடி வருமா, என்ன மாதிரி மாற்றம் வரும், இட் இஸ் அப் டு அஸ். அந்த சிச்சுவேஷன் இஸ் ரியலி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அண்ட் வி ஆர் இன் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். நவ அந்த கிரீன் transitioning towards green economy அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். we have to move towards green economy. பட் அந்த கொடுக்குற நம்ம இம்பார்ட்டன்ஸ் பட்ஜெட்டில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் முழுக்க இன்னைக்கு எக்கானமி டெவலப் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் அதிகமாக இருக்குது. டைரக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ க்ரோத்தோ டெவலப்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம green economy நல்லா புரிஞ்சுக்கணும். how to make it really green is a challenge, is a real challenge.